வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு கணக்கு டீச்சர் தன்னுடைய வகுப்பறையில் கணக்கு பாடத்தை ஆர்வமாக நடத்துறதுக்கு ஒரு கதை சொன்னாங்களாம். அதாவது, நான் எல்லா நம்பரையும் கூப்பிட்டு விளையாட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 எல்லா நம்பரையும் கூப்பிட்டேன். நீங்களாம் வாங்க, உங்களோட நான் விளையாட போகிறேன், எண்களோடு நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கடைசியில் இந்த பூஜ்ஜியம் மட்டும் வரலையாம், அது ஒளிஞ்சிக்கிச்சான். அப்போ இந்த மேக்ஸ் டீச்சர் போய், ஏன் நீ மட்டும் ஒளிஞ்சிக்கிற, வா உன்னோட நான் விளையாட போகிறேன், எல்லா நம்பரும் வந்துட்டாங்க, நீ ஏன் வரமாட்டுற அப்படின்னும் போது இந்த பூஜ்ஜியம் சொல்லிச்சான், டீச்சர் எனக்கு வர வெக்கமாக இருக்குது, நான் ஒரு பூஜ்ஜியம் இல்லையா, மற்ற நம்பருக்கெலாம் ஒரு வேல்யூ இருக்குது, 1க்கு 1ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, 2க்கு 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, எனக்கு வேல்யூவே இல்லையே, எனவே வேல்யூ உள்ள அவங்களோட விளையாட எனக்கு வெக்கமாக இருக்குது, அதனால் வரமாட்டேன், நான் ஒளிஞ்சிக்கிறேன்னு அந்த பூஜ்ஜியம் சொல்லிச்சான். அப்போ அந்த கணக்கு டீச்சர் சொன்னாங்களாம், பூஜ்ஜியமே நீ அப்படி நினைக்கக்கூடாது, இங்கே வா, நீ 1 பக்கத்தில் போய் நில்லு, இப்போ பார் 10 ஆயிடுச்சு. அது இப்போ உனக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சா, உனக்கு ஒரு வேல்யூ மட்டும் இல்லை, நீ போய் நின்னதுனால அந்த 1ஆம் நம்பருக்கு ஒரு வேல்யூ கூடிடுச்சு, அது வரைக்கும் 1 இருந்தது, இப்போ 10 ஆகிடுது. எனவே சில நேரங்களில் நாம் சரியான இடத்துல போய் நிற்கும்போது நமக்கான மரியாதை கிடைக்கும், நாம் போய் நிற்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் உண்மை, நாம் சில நேரத்தில் நம்மளை பூஜ்ஜியமாக நினச்சிக்கிறோம், இன்னும் சில பேரை நம்ம பூஜ்ஜியமாக நினைக்கிறோம். இந்த 2 குறைபாடு நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை ரொம்ப சாதாரணமானவங்க நினச்சிட்றோம், சிலரை ரொம்ப அவன்லாம் என்ன சாதாரணம் அப்படின்னு நினைக்கிறோம். சில இடங்களில் நிற்கும்போது நமக்கான மரியாதை கிடைக்குது. சிலரை சாதாரணம்னு நினைக்கிறோம்ல, அவங்க நிற்கும்போது நம்மளுடைய மரியாதையும் கூடுது. எனவே எல்லோரையும் பூஜ்ஜியம் என்று நினைப்பதும் தவறு, நம்மை நாமே பூஜ்ஜியம் என்று நினைத்து கொள்வதும் தவறு. சரியான இடத்துல நிற்கும்போது நமக்கான மரியாதை கிடைக்கும், நம்ம சரியான இடத்துல போய் நிற்கும்போது அவங்களுக்கும் மரியாதை கூடும் அப்படிங்கிற உண்மை அதில் தெரியுது. பாறைகள் பலூன்களை பார்த்தோ, பலூன்கள் பாறைகளை பார்த்தோ வருத்தப்படக்கூடாது இல்லையா. அது பாறையாக இருக்குது, நம்ம என்ன சாதாரண பலூனாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாறையினுடைய பயன்பாடு என்பது வேறு, பலூன்களுடைய பயன்பாடு என்பது வேறு. அதனுடைய அளவிலே அது பயன்பாடு இருக்குது. பாறை ஒரு வேளை மறைஞ்சு அஸ்திவாரத்தை கொடுக்கலாம், ஆனால் பலூன் அழகாக கொடுக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்பாடு, ஒரு மதிப்பு இருக்கிறது. அப்படித்தான் கடவுள் படைத்திருக்கிறார். எனவே நான் மதிப்பில்லாதவன் என்றோ, சிலரை மதிப்பில்லாதவர்கள் என்றோ ஒருபோதும் நாம் கருதிவிடக்கூடாது. சரியான இடத்தில் நிற்கும்போது நமக்கான மரியாதையும், நாம் நிற்கிற இடத்திற்கான மரியாதையும் சரியாய் கிடைக்கும் என்கிற சிந்தனையோடு இன்று தொடங்குவோம்.